ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எட்டிக்கல் எக்ஸஸ். இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். என்னன்னா கேழ்வரகு ரொட்டி, கேப்பு ரொட்டி. எங்கள் ஊர் சைடு கேப்பு ரொட்டி, மதுரை சைடு வந்து கேப்பு ரொட்டின்னு சொல்லுவோம். கேழ்வரகு ரொட்டி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2-3 பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா உதிரியாக எடுத்துகிட்டு 2-3 பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை நல்லா பொடியாக எல்லாமே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டு முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம அரைஞ்சி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியில் நல்லா இது பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் தேவையான அளவு கேழ்வரகு மாவு, கேப்ப மாவு. நாங்கள் எப்போவுமே வீட்டில் வந்து கேப்ப மாவு, கோதுமை மாவு எல்லாம் ஸ்டாக் வச்சுப்போம். 5 கிலோ அந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி வச்சுப்போம். நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். கல் மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா தொட்டோன்னா அமுங்கிற மாதிரி இருக்கணும். அப்படியே உள்ளே போகணும். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவை பிசைஞ்சு வச்சுட்டு உடனே நம்ம ரொட்டி சுட்டுடலாம். இப்போ கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, சில பேர் இது வந்து என்ன பண்ணுவாங்க, தோசைக்கல்ல போட்டு தட்டி அப்படியே தோசைக்கல்ல போட்டு எடுப்பாங்க. பட் எங்கள் சைடு வந்து நாங்கள் அப்படி பண்ணுறதில்ல. நான் இன்றைக்கி இட்லி துணி எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி தட்டை கவுத்து அதில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சு தட்டி போட போகிறேன். இதே நம்ம பாலித்தீன் கவரில் கூட எண்ணெய் தடவிக்கிட்டு, இல்லை வாழை இலையை கூட நம்ம நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு அந்த மாதிரி தட்டி எடுத்து போடலாம். வாழை இலை பக்கத்தில் இல்லாதவங்களாம் நான் இட்லி துணி எடுத்து நனைச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டி எடுத்துக்கிட்டு இப்போ எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்க போகிறேன். தோசைக்கல்ல போட்டு எடுத்தால் அது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 3-4 ரொட்டியாக போட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டு ஒரு 30 செகண்ட்லேயே வெந்துடும். எண்ணெய் காஞ்சிச்சுன்னா 30 செகண்ட்லேயே வெந்துடும். அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான், கேப்பு ரொட்டி. சூப்பரான, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கேப்பு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா என்னென்னு தெரில. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் குடிக்காது. நீங்கள் எண்ணெய் குடிக்கணும்னு நினைப்பீங்க, இது வந்து ஆயில் எண்ணெய் சாப்பிட்டா நிறைய பேர் ஒத்துக்காது அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, இது எண்ணெயே குடிக்காது. பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து அதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், எண்ணெயும் குடிக்காது, டேஸ்டியாகவும் இருக்கும். தோசைக்கல்ல போடுறத விட இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், சுடுது. ஆமாம், இந்த மாதிரி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்டியாக, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கேப்ப ரொட்டி, அதாவது கேழ்வரகு ரொட்டி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.